என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து, அவரை பின்பற்றுகிறவர்களை பார்த்து சொல்லுகிற முக்கியமான வார்த்தை, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அப்போ உபத்திரவத்தை ஒரு நாள் தவிர்க்கவே முடியாது. அவருடைய பிள்ளைகள் இல்லையா, அவரை பின்பற்றுகிறோம் இல்லையா, அதனால அந்த உபத்திரவத்தின் பாதையில் போய் தான் ஆகணும். அதனால தான் அவருடைய பின்பற்றுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபத்திரவத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் திடன் கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உபத்திரவத்தை கண்டவுடனே நிறைய பேர் திடனற்று போகிறார்கள். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் போன மாதிரி ஃபீல் பண்றாங்க. அவங்க நம்பிக்கையா போயிருது, எதிர்காலமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் சந்திக்கிற எந்த பாடுகளும் எந்த உபத்திரவங்களும் உங்களை நிலைநிறுத்துமே தவிர சோர்ந்துராதீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை அங்கே எதிர்கால நம்பிக்கையற்ற திடனற்ற சூழ்நிலைக்குள்ளாக ஒரு நாளும் ஆண்டவர்களை நடத்த மாட்டார். அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஏன்னா திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, என்ன காரணம்? எப்படி திடன் கொள்ள முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? இல்லை, உண்மையில யோசித்து பார்க்கணும்ல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஜெயித்தவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள். அதுதான் அதுல இருக்கிற நம்பிக்கை. தோற்று போனவனே எல்லாம் பயப்படாது, அதெல்லாம் அப்படிதான் நடக்கும், ஒன்றும் ஆகாது அப்படின்னு தோற்று போனவன் நம்ம கிட்ட இன்னைக்கு திடன் கொள்ளுங்கள்னு சொன்னா கண்டிப்பா நம்மளால, உனக்கு தெரியுமா இந்த வழி நம்ம கேட்போம். ஆனால் ஜெயித்தவர் சொல்லுகிறார், ஜெயித்தவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த உலகத்தை ஜெயித்தவர் திடன்கொள் என்று சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உன் கூட இருக்கிறேன், நீ ஜெயிப்பா அப்படின்னு சொல்றார். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உபத்திரவம் உங்க வாழ்க்கையில தோல்வியை போல காட்சி அளிக்கலாம், ஆனால் ஜெயித்தவர் கூட இருந்தார்னா உபத்திரவத்தை கடந்து ஜெயத்தோடு வெளியே வருவோம். மறந்துடாதீங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பதறுகிறவர்களை பார்த்து அவருடைய வார்த்தையை பாருங்க, பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அவர் வருவார். இந்த உபத்திரவத்தை கடந்து நான் போவேன், ஆண்டவர் எனக்கு நீதியை சரி கட்டுவார். ஆமென். காரணம், அவர் என்னை திடன் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சோ ஜெயித்தவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள். நீதியை சரி கட்டுகிறவர் சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள். பதிலளிக்கிறவர் சொல்லுகிறார். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ண மாட்டார்ல, அவர் சொல்றாரு. ஏன்னா நம்முடைய ஜபத்துக்கு, நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவிகள் திறந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பதில் அளிப்பேன், நான் ரட்சிப்பேன். யோசித்து பார்த்தீங்களா? ஜெயித்தவர் சொல்லுகிறார், பதிலளிக்கிறவர் சொல்லுகிறார், ரட்சிக்கிறவர் சொல்லுகிறார், நீதியை சரிக்கட்டவர் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கும் தேவன், நீங்க இவ்வளோ பாடுகளா, இவ்வளோ உபத்திரவங்களா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் நீங்க உட்காரும்போது, தேவனோ நம்முடைய வாழ்க்கையில இல்லை இல்லை இல்லை, நான் சொல்றேன், ஜெயித்தவர் சொல்றேன், நீ திடன் கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போகாம இந்த உபத்திரவ நாட்கள்ல, ஆண்டவரே நீங்க சொல்லிட்டீங்களே, நான் திடன் கொள்றேன். ஏன்னா ஜெயித்தவர் பதில் அளிக்கிறவர் சொல்லுகிறதுனால தைரியமா சொல்லுவோம், ஆண்டவரே நான் சோர்ந்து போவதில்லை, இந்த உபத்திரவத்தில் நான் முடங்கி போவதில்லை, நம்பிக்கையற்றவனை போல வாழப்போவது இல்லைன்ற அந்த முழு நிச்சயத்தோடு எழுமுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். பிரியமானவர்களே, இந்த யோவான் சுவிசேஷத்துல 16ஆம் அதிகாரத்தின் இந்த 32ஆம் வசனத்தில் பாருங்களேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33ல் பார்த்தோம், அவர் சொல்றாரு திடன் கொள்ளுங்கள். 32ல் அவர் சொல்றாரு, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இதுதான் அவரை திடப்படுத்துகிறது, அவரோடு இருந்த பிதா. நம்மை திடப்படுத்துகிறது நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவன் நம்மை திடப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலே பிதா திடப்படுத்தினது போல நம்மை நம்முடைய தேவன் திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் ஜெயித்ததினாலே நாமும் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட நிற்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நாளிலே மனப்பாட பகுதியை குறித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 35:4. ஏசாயா 35:4.
ஆண்டவர் நம்மை நீதியை சரி கட்டி பதிலளித்து ரட்சித்து அவர் நம்மை திடப்படுத்துகிறார். ஜெபமல்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் திடனற்று போகும்போதெல்லாம் நீதியை சரி கட்டுகிறவர், பதிலளிக்கிறவர், ரட்சிக்கிறவர், திடன்கொள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, ஜெயித்தவர் சொல்லுகிறீர் திடன்கொள். இதை விட எங்களுக்கு வேற பாக்கியம் வேற என்னப்பா வேணும்? ஆண்டவரே, ஜெயித்தவர் எங்களை திடப்படுத்தும் போது நாங்கள் திடப்படுவோம். இதோ உடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த நாட்களில் சோர்ந்து போயிருந்தா, ஆண்டவரே, உபத்திரவத்தை கண்டு கலங்கி போயிருந்தா, உங்கள் பிள்ளைகளை நீர் தேற்றுகிறீர், ஆண்டவரே, திரும்ப கட்டுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய நாமம் எங்கள் மூலம் மகிமைப்பட நாங்கள் திடன் கொண்டு உபத்திரவத்தை ஜெயிக்க எங்களுக்கு கிருபைத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நாளைய தினத்துல நம்முடைய 4வது வாரம் பரிசுத்த உபவாச நாள். எனவே நம்முடைய விருகம்பாக்கம் பேர்சபா ஜெப மையத்தில் இந்த உபவாச நாள் உண்டு. நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. சிறப்பு செய்தியாக சகோதரர் டேனியல், இயேசுவே ஆதார ஊழியங்கள் செய்கிற அன்பு சகோதரர், நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஒரு வேதாகம் ஆசிரியர் என்று கூட சொல்வேன், அண்ணன் நம்மத்தில் வருகிறார்கள். நான் இருப்பேன், நானும் ஜெபம் நடத்துவேன். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எனவே உங்கள் எல்லாரையும் நான் பார்க்கவும் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கவும் நாங்கள் ஆசைப்படுகிறோம். வாருங்கள், நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேசத்துக்காக நம்ம ஜெபிப்போம். நிறைய நேரம் ஜெபத்தில் செலவு பண்ண போகிறோம். எனவே உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, மறந்துடாதீங்க, நாளை தினம் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடிஞ்சிடும். சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்துருங்க. நாம் இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ.